உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமை செய்யறதுக்கு எல்லாம் வேறு. அதுதாங்க, பணம் இருந்தால் எது வேணாலும் செய்யலாம், தப்பு செய்யலாம், தண்டனை என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. தீமை செய்யறதுக்கு பண ஆசை தாங்க, பணம் தாங்க மெயின். ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு எத்தனை காரணம், அவன் வேலை செய்யாத தடுக்கிறதுக்கு, ஒரு நிலத்தை ஏமாற்றி வாங்கிறதுக்கு, அநேக காரியத்தில் பண ஆசை கொடுத்தா எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. எல்லா இடத்துலையும் பணம் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சு போகுது. சப்ஜெக்ட் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் எனக்கு கிடைக்காது உனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்காது போயிடும். ஏன்னா பணம் கொடுத்தா அந்த எனக்கு வர நன்மையை நீ பெற்றுக்கொள்ளுவ. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிற நம்ம ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பணம் நமக்கு தேவை தான், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவை குத்தி கொள்ளுகிறார்கள். அநேக காலத்தில் சிக்கொண்டு போயிடுறாங்க, உருவை குத்திக்கிறாங்க, இயேசுவை விட்டு இடையே போயிடுறாங்க. பணம் வந்துச்சு, இப்படி போனால் பணம் சம்பாதிக்கலாம், நாட்டுக்கே ஆராதிக்க முடியாது, இந்த டைமில் நமக்கு வேலை இருக்குது, ஓடிடுறாங்க. அநேக காரணம் செய்யும்போது பண ஆசை நமக்கு என்ன பண்ணுது, எல்லா தீமைக்கும் வேறாகுது. அந்த தீமை விட்டு விலகுவோம். பணம் நமக்கு தேவை தான், பணம் இல்லாமல் வாழ முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அதிகமான பண ஆசையினால் அநேக காரியத்தில் சிக்கொண்டு போகாதது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. சிலர் அதை இச்சித்து அதே ஒரு காரியத்தை வச்சு பணமே பணம் 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 என்ற ஒரு ஆசை விட்டு விசுவாசத்தை விட்டு, நம்ம நடக்கிற வழியை விட்டு, தேவனை விட்டு, உறவை விட்டு அநேக இடங்களில் சென்று விடுகிறார்கள். ஆண்டவர் அவர் பார்த்தா சொல்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுப்பா. அதையே இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக தேவைகளினாலே தங்களை உருவி குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக தேவை வந்துடும். இதை செய்தோன்னு அதை செய்யலாமா, அதை செய்தோன்னு இதை செய்யலாமா, அநேக தேவையினால் உருவை குத்தி கொண்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு சிக்கி கொள்ளுறாங்க. நம்ம என்ன பண்ணோம், இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ளுவோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்போடு இருப்போம். தேவனுடைய வழியில் நடப்போம். ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.